தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நம்மளோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல என்னோட கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். இது வந்து நம்மளோட விஐபி சேனலோட லோகோ. அண்ட் தென் நம்ம பப்ளிக் சேனல் லோகோ வந்து இது. ஃப்ரீக்வென்ட்டா நம்மளோட லோகோ வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ 2க்கும் உள்ள வித்தியாசத்த நீங்க பார்த்து ட்ரேட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் பேசிவா நீங்க வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த வீடியோல கோல்ட் அப்கமிங் வீக்ல புல்லிஷ் ஆகுமா? இல்ல பீரிஷ் ஆகுமா? மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆயிட்டா? இல்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா? நெறைய பேருக்கு கன்ஃப்யூஷனா இருக்கு. அந்த கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்களுக்கு சால்வ் பண்ணி தரப்போறேன். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வர பாருங்க. நீங்க முதல்ல ஒரு 2 நிமிஷம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா புரியாது. ஸோ கம்ப்ளீட்டா நீங்க பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல மார்க்கெட் புல்லிஷ் ஆகும், பீரிஷ் ஆகும், ரீடெஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஜோன் எல்லாமே லாஸ்ட் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனா குடுப்பேன். ஸோ அப்போதான் உங்களுக்கு தெளிவா புரியும். மேபி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் வந்து திங்கட்கிழமை ஒபே பண்ணாம, செவ்வாய், புதன்ல கூட நம்ம சொன்ன ஜோனுக்கு போயிட்டு ரிட்டர்னோ, ரீடெஸ்ட்டோ ஆகும். ஸோ என்னோட வியூஸ்க்காக நான் சொல்லல. உங்களோட நலனுக்காக தான் சொல்றேன். வீடியோவ தெளிவா பாருங்க. நீங்க 2 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றதுனால உங்களால 2000 கூட லாபம் பெற முடியும். அத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கோல்ட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து அப் ட்ரெண்ட் சேனல கிளியரா டிரா பண்ணிக்கலாம். நம்ம அப் ட்ரெண்ட் சேனல் கிளியரா டிரா பண்ணியாச்சு. இப்போ அடுத்தபடியா டெக்னிக்கலா பார்க்கும்போது, நம்ம மேஜர் சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டிரா பண்ணணும். அப்போதான் மார்க்கெட் எந்த இடத்துல போயிட்டு டச் ஆகி ரீபவுண்ட் ஆகும், ரீட்ரேஸ்மென்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா கிடைக்கும். இப்போ நமக்கு பிரசென்ட்டா மைனர் அண்ட் மேஜர் கிட்டத்துல இருக்கிற மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1880. நான் இது வந்து லாஸ்ட் வீக்கே ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் நான் நினைச்ச அளவுக்கு மார்க்கெட் போச்சு. ஆனா 1880 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகல. அண்ட் தென் இதுக்கு மேல போச்சு அப்படின்னா 1909 அப்படிங்கிறது நமக்கு 2வது மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மட்டும் டிரா பண்ணா போதாது. ப்ராப்பரான சப்போர்ட் ஜோனும் டிரா பண்ணிக்கணும். மேல போனா 1880, அத பிரேக் பண்ணா 1909. அப்ப கீழ வந்தா எது வரைக்கும் வரும் அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட் நீங்க கிளியரா பார்த்திருப்பீங்க. 1830ல போன வாரம் 3 முறைக்கு மேல கீழ வந்துட்டு ரீட்ரேஸ்மென்ட் ஆச்சு. ஸோ அதையும் நம்ம வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனா எடுத்திருக்கோம். அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம அதையுமே டிரா பண்ணிட்டோம். இதுக்கு கீழ போனா எங்க போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் 1810 அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஜோன பிரேக் பண்ணி மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்ட் ஆயிருந்துச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு கன்சாலிடேட் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் பிரேக் ஆகி அப் ட்ரெண்ட் ஆயிருக்கு. ஸோ கீழ ஃபால் ஆச்சுன்னா 1810 வரைக்கும் ஃபால் ஆகும். அதனால 1810யும் நம்ம ஒரு மேஜர் சப்போர்ட் ஜோனா எடுத்துட்டோம். இப்போ நமக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து எந்தெந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு. மேல போனா 1880க்கு போணும். அத பிரேக் பண்ணா 1910க்கு போணும். கீழ வந்து 1838 அந்த ஜோனுக்கு வரணும். அத பிரேக் பண்ணா 1810 அப்படிங்கிற ஏரியாக்கு போகணும். இதுதான் இந்த வாரத்தோட மூவ்மெண்ட்டா இருக்க போகுது. அண்ட் தென் நம்ம எல்லாத்தையுமே கிளியரா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, எல்லாருக்கும் புரியும். இத பார்த்தீங்க அப்படின்னா, மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் RESIS 1910. 1880 பிரேக் பண்ணா 1910 அப்படிங்கிற ரீஜியனுக்கு இது போகும். இது வந்து ஒரு தெளிவான கன்ஃபர்மேஷன். அப்போ இது மைனர் ரெசிஸ்டன்ஸ்னா, அப்ப கீழ இருக்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் கரெக்ட்டா? இதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ட். மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 1880. இந்த இடத்துல டச் பண்ணிட்டு ஃபால் ஆகுறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மேஜர் சப்போர்ட். மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால இது வந்து மேஜர் சப்போர்ட். டவுன் ட்ரெண்ட்ல இருந்துச்சுன்னா இது வந்து மைனர் சப்போர்ட் ஆகுது. அப் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால மேஜர் சப்போர்ட் வந்து 1832ல இருந்து 35 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் அப்படிங்கிறது வேரியேஷன் ஆகுறதுக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதையும் பிரேக் பண்ணி கீழ போனா அப்படின்னா, இதோட மேஜர்ங்கிறது மைனர் ஆயிரும். மைனர் சப்போர்ட் ஜோன் வந்து 1805ல இருந்து 1810
வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் தென் மைனர் சப்போர்ட் ஜோன் ட்ராப் பண்ணியாச்சு, மேஜர் சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ணியாச்சு A to Z. இப்போ மார்க்கெட் புல்லிஷ் ஆகுமா பீரிஷ் ஆகுமா அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தளவுக்கு என்னோட ஓன் ஒப்பீனியனில் சொல்கிறேன், மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்ட் தான். ஆனால் மார்க்கெட் வந்து ஒரே போக்கில் போயிட்டே இருக்காது. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னா இப்படி மேலே போயிட்டே இருக்காது. என்னாலும் மேலே போகும், கீழே ஃபால் ஆகும், மேலே போகும், கீழே போகும். ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கும். அதனால தான் நம்ம மார்க்கெட்டில் இன்னும் நம்ம ஜெயிச்சு நிற்க முடியுது. அண்ட் தென் மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். ஸோ உங்களுக்கு என்னோட ஷார்ட் ப்ரொஜெக்ஷனை போட்டு காமிக்கிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து 1866 இருந்து 1880 வரைக்கும் லாஸ்ட் வீக் போகலை. அதனால் இந்த வீக் 1880 வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் கிளியரான ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1910 மேஜராக, மைனராக வந்து 1880 வரைக்கும் போகிறது தான் வாய்ப்புகள் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். அதனால் 1910 அப்படிங்கிறத நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிறோம். டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1804 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். ஸோ அப்போது 1866 இருக்கும்போதே நம்ம வந்து செல் கால் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் 1810 வரைக்கும் நம்ம செல் கால் எடுக்கக்கூடாது. என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போயிட்டு தான் ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் 1880 வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி கால்ஸ் எடுக்கிறது தான் ரொம்பவுமே சாமர்த்தியமான தனம். அப்போது நிறைய பேருக்கு தோணியிருக்கும், இந்த இடத்துல மார்க்கெட் கிளியரான இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருக்கு, அப்போ மேலே போகும் அப்படிங்கிறதுனா அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம எப்பவுமே ட்ரேட்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு டபுள் மார்க்கெட் கிளியராக இங்கே ஒரு ஃபால் கேண்டில் விழுந்துட்டு, ரெண்டாவது இதில் ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டை கன்டினியூ பண்ணி மேலே போயிட்டே இருக்கும். அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ஒரு ஷார்ட் கரெக்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் கிரிப்சனோட ப்ரொஜெக்ஷன். இப்போ என்னென்ன ரீசன்ஸ்னால செல் ஆக போகுது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக கவனிச்சுக்கோங்க. என்னை பொறுத்தளவுக்கு முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஃபார்ம் ஆகிருக்கு. நான் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால எனக்கு வந்து கிளியராக தெரியுது இது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக தான் இருக்கும் அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் கிளியராக ஒரு கிளியர் பிரேக் அவுட் வேணும். அது வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். இதை வந்து ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபேக் பிரேக் அவுட் இது வந்து மொதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரீசன் வந்து மார்க்கெட் கிளியரான ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். ஆனால் வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ் தான் ஆகணும், நீங்கள் பீரிஷ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், மார்க்கெட் கண்டிப்பாக புல்லிஷ் என்கல்ஃபிங் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அட் த சேம் டைமில் அப்கமிங் மண்டே மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்னா, ஒரு புல்லிஷ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஓப்பன் ஆகி இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு ஃபால் ஆகும். எதுக்கு இந்த ஜோனை டச் ஆகிட்டு ஃபால் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும்போது மார்க்கெட் ஃபண்டமெண்டலாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிபிஐ நியூஸஸ் இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது. ஸோ எந்த டைமில் மார்க்கெட் எதை வேணாலும் பிரேக் பண்ணி போகலாம், டெக்னிக்கலாக மட்டுமே மூவ் ஆகாது. பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகி ஒரு கிளியரான ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை கொடுக்குது. அதையும் நான் கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். மேக் ஃபேக் பிரேக் அவுட் வித் புல்லிஷ் என்கல்ஃபிங். புல்லிஷ் என்கல்ஃபிங்கை ஃபார்ம் பண்ணி பையர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர வச்சு ட்ராப் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட் இந்த வீக் வந்து பார்க்க போகுது. அதையும் நான் கிளியராக ஒரு பார்டர் வச்சு மென்ஷன் கொடுத்துட்றேன். புதுசாக வர ட்ரேடர்ஸ்க்கு எல்லாமே இது கிளியராக புரியும். அண்ட் தென் அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் கிளியராக வந்து ஒரு ரைசிங் வெஜ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைசிங் வெஜ்னா ஒரு கிளியராக எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரஷ் வச்சு பேஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க பாருங்கள், மேலே கீழே மேலே கீழே மேலே, இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ரைசிங் வெட்ஜ் பற்றி தெரியாதவங்க கூகுளில் பீரிஸ் ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியும். ஒரு அப் ட்ரெண்ட் பேட்டர்னில் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம வந்து ரைசிங் வெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்ட் தான். ஒரு ஷார்ட் டேர்ம் செல் ரீட்ரேஸ்மெண்ட் ரீகரெக்ஷன் கொடுத்து மார்க்கெட் கிளியரான ப்ரொஜெக்ஷன் ஆகிடும். என்னை பொறுத்தளவுக்கு நான் செல் கால் கொடுத்தனால மார்க்கெட் இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி கீழே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகி ரெண்டாவது புல்லிஷ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்மால் பை கரெக்ஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அண்ட் தென் ரைசிங் வெட்ஜ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஒரு லைன் எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் லைன் எடுக்கும்போது இங்கேருந்து பாருங்கள், இது இங்கேருந்து இப்படி போகும். அண்ட் தென் செகண்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே போகும். ஒரு பேரலாக போகாமல் ஒரு ஒரு கூம்பு மாதிரி போகும். கிளியராக இப்போ ட்ரா பண்ணி மாதிரி புரியும் பாருங்கள். இங்கேருந்து மேலே கீழே மேலே கீழே. இந்த ரைசிங் வெட்ஜ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஒரு கூம்பு மாதிரி போய் மார்க்கெட் வரும். ஸோ இது வந்து ஒரு 3வது மேஜர் ரீசன். ஸோ கோல்டு வந்து என்னென்ன ரீசன்ஸ்னால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியாச்சு. அந்த ரீசனையும் நம்ம இப்போ வந்து ட்ரா பண்ணிடலாம். ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ட்ரா பண்ணி காமிச்சா தான் நம்ம மக்களுக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்குமே தெளிவாக புரியும். ரெக்டாங்கிள் எடுத்தாச்சு. இங்கேருந்து ஒரு இங்கே போய் இந்த இடத்துல ஒரு ரைசிங் வெட்ஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நமக்கு ஒரு மேஜர் ரீசன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரைசிங் வெட்ஜ் மாதிரி நமக்கு கிளியராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் தென் இப்போ நம்ம டெக்னிக்கலாக தெளிவாகவே பார்த்துட்டோம். சப்போர்ட் ஜோன் என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்ன, ரைசிங் வெட்ஜு, ஃபேக் பிரேக் அவுட், இது எல்லாம் தான் நமக்கு முக்கியமான ரீசன். நம்ம ரைசிங் வெட்ஜ் அப்படிங்கிற கேண்டில்ஸ்டிக் சார்ட் பேட்டர்னையும் நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். பியரிஷ் ரைசிங் வெட்ஜ் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. ஃபேக் பியரிஷ் அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங் வந்து பேட்டர்ன் தான் கிடச்சிருக்கு. அண்ட் நமக்கு மேஜர் சப்போர்ட் 1880 கண்டிப்பாக பிரேக் பண்ணாது. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாகவே இதுதான் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் 1 2 ட்ரிபிள் டாப் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபண்டமெண்டலாக கோல்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டலாக பார்க்குறது முன்னாடி ப்ராப்பரான டிபி டார்கெட் ப்ரைஸ் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். டிபி பார்த்தீங்க அப்படின்னா 1810, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1880 1910 இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்போ 1880 கீழே இருக்கோ அப்போ வந்து நீங்கள் பயப்படாமல் செல் கால் வந்து தெளிவாக எடுக்கலாம். நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதுனால இதை ரெட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் டார்கெட் ப்ரைஸை வந்து க்ரீனில் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம 1880 வந்து 1880 1810 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் கிடையாது. 1810 அதை பிரேக் பண்ணால் கொஞ்சம் மேலே போயிட்டு 18 லெவல் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1810, விக்கு வந்து 1803 வரை கூட போகும். ஸோ அதனால் ப்ராப்பராக லிக்விடேஷன் கண்ட்லேருந்து தப்பிச்சுக்கோங்க. 1810 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். இது வந்து நம்ம க்ரீனாக மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ராப்பராக டார்கெட் ப்ரைஸ் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரா பண்ணிட்டோம். ப்ரொஜெக்ஷனாக பார்த்தா பாத்வேயாக பார்த்தா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் வச்சதுனால மேலே ஒரு ஃபேக்காக ஒரு ட்ராப் க்ரியேட் பண்ணி கிளியராக இங்கே வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து மார்க்கெட் கிளியரான ஒரு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறது தான் என்னோட ப்ரொஜெக்ஷன். ஸோ ஓவராலாக 1880 கீழே வரைக்கும் நீங்கள் செல் கால் எடுக்கலாம். 1880 1910 வரைக்கும் நீங்கள் எந்த கால்ஸும் எடுக்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. 1910 தாண்டிச்சு அப்படின்னா நீங்கள் கிளியரான ஒரு பை கால் பயப்படாமல் தைரியமாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து ஃபண்டமெண்டலாக பார்க்க போகிறோம்.
DXY. ஸோ நமக்கு ஃபண்டமெண்டல் அப்படின்னாலே நமக்கு DXY தான் ஞாபகம் வரணும். DXY பார்த்தீங்க அப்படின்னா DXY பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ஃபால் ஆகிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு சப்போர்ட் ஜோனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியரான ஒரு புல்லிஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து புல்லிஷ் ஆகி ஒரு 18.08 போகும்போது கோல்டோட ப்ரைஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18.30 18.20 ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. அதே இது DXY இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகுதுன்னு வைங்க, ஃபால் ஆகி 101 அல்லது 103 அப்படிங்கிற ஜோனுக்கு வரும்போது மார்க்கெட் கிளியராக கோல்டு வந்து 18.10 இருந்து 18.10 இருக்காது 19.10 இருக்கும். மார்க்கெட் ஒன்று இங்கேருந்து புல்லிஷ் ஆகும்போது மார்க்கெட் கிளியரான ஒரு பை ஆகிடும். இங்கேருந்து பை ஆச்சுன்னா அப்படின்னா 18.10 கோல்டு ஃபால் ஆகிடும். இல்லை DXY இங்கேருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு ஃபால் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் 19.10 போயிட்டு ரொம்பவே ஃபால் ஆகும். DXY பொறுத்தளவுக்கு மார்க்கெட்ஸ் கிளியரான சைட்வேஸ்லாம் இருக்குது. அதனால் ரொம்ப பிச்சுக்கிட்டுலாம் போயிடாது. கோல்டு வந்து மேலே கீழே சைட்வேஸில் தான் அப்கமிங் மந்தில் இருக்கும். அதனால் பயப்படாமல் கோல்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் டேஸில் கோர் CPI அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டலாக ட்ரெண்டே சேஞ்ச் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கோல்டை பொறுத்தளவுக்கு 18.64 இருக்குது. அந்த இடத்துல இருந்து கீழே ஒரு 17.80 அது வரைக்கும் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலை விட ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் வந்து ரொம்பவே அகோரமாக மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் அந்த டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸில் பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். கோல்டு ஓவரால் இந்த வீக் செல்லு 18.80க்கு மேலே போயிட்டு 19.10 வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் எந்த பொசிஷன்ஸும் எடுக்க வேண்டாம். 18.80 கீழே இருந்தால் செல் எடுங்க. 19.10க்கு மேலே போனால் பை எடுங்க. சரி வாங்க நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோவில் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.